இந்த வித்தை யோகம் இருந்தா நல்லதா கெட்டதா சார்? இந்த வித்தை யோகம் இருக்கிறது வந்து வித்தைக்கும் கல்விக்கும் நன்மையை தரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, அதெல்லாம் கிடைக்கும். ஆனா இது இந்த கேரியர் லைஃபுக்கு வரும்போது பிரச்சனையாது. இது வந்து எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சா சொல்ல முடியும். அது 7ஆம் இடத்துக்கு தொடர்பு கொண்டா. ஒரு கன்னியா லக்ன ஜாதகம், இதே மாதிரி கன்னியா லக்ன ஜாதகம் 7ஆம் இடத்துல புதன் நீசம், குருவும் நீசம். அப்போ ஒரு ஒரு ஜோதிடர் உட்காந்துருக்காரு, அவர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க, இது லூசு அப்படிங்கிறாரு அவர். லக்னாதிபதியும் கெட்டு போச்சு, 4ஆம் இடமும் கெட்டு போச்சு, 7ஆம் இடமும் கெட்டு போச்சு, இது லூசை கட்டி எப்படி வாழ்றது, போயா அப்படின்றாரு, டைவர்ஸ் ஆயிரும் போயா அப்படின்றார். இது லூசோட எப்படியா வாழ்ந்தான்னு கேட்குறாரு. அந்த மாதிரியான ஒரு வினோதமான கிரக சேர்க்கை, இது ஆபத்தான கிரக சேர்க்கையும் கூட. அதான் சொல்லல, குருவும் சளைத்தவர்கள் அல்ல, மாணவர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க, மாணவர்களும் குருவுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் துரோணாச்சாரியார், ஏகலைவல். ஏன்னா அந்த குருவோட வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் புதனோட வீடு. புதன் பாதகாதிபதி, புதனுக்கு பாதகாதிபதி குரு, புதனுக்கு பாதகாதிபதி குரு. ஒருத்தர் டியூஷன் படிக்க போறாரு, வாத்தியார் மேல லவ் பண்ணி கூட்டு போயிட்டாரு. இதுக்கு என்ன சொல்றீங்க? புரியுதா இல்லையா சாமி? ஸ்கூல் படிக்கும் போதே விரும்பி இருக்கிறாங்க, வெளியே தெரியாம இருந்திருக்கு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை கூட்டு போயிட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டாரு. அப்ப குருநாதர் மகளுக்கு துரோகம் பண்ணிட்டாரா இல்லையா? குருநாதருக்கு